மந்திரம், ஏவல், பில்லி சூனியங்கள், பொல்லாத மனிதர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்கலாம். அவங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது. வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியலை, வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக இருக்க முடியலை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா பயப்படாதீங்க. பைபிள் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் அது வாய்க்காமலே போகும். அதனால் அதை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டு வேதனைப்பட்டு கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் இருக்குது, ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொன்னீங்களே, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும்னு சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சிருவார்னா அப்புறப்படுத்தி போடுவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் தாமே உங்கள் கூட இருந்து எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.